ஸ்குவீஸ் பண்ணிட்டு போட்டால் தான் அந்த ஸ்மெல்லும் இருக்காது. ப்ளஸ் இதில் இருக்கிற அந்த மசாலாலாம் அதில் சேரும். மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஒரு கொதி வரட்டும், நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம கொஞ்சம் பச்சை கொத்தமல்லியும் கொஞ்சம் பன்னீரும் இருக்குது, அது சேர்த்துடலாம். கொஞ்சம் பன்னீர் போடுறோம், பன்னீர் இதோடு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பன்னீரும் போட்டு கொத்தமல்லியும் தூவி பரிமாறிட வேண்டியது தான். நல்லா கலர்ஃபுல்லான சோயா சங்க்ஸ் வெஜ் குருமா தயாராகிடுச்சு. இப்போ எடுத்து பரிமாறிடுவோம். சுவையான சோயா சங்க்ஸ்